அட்டகாசமான சிக்கன் குழம்பு செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. தக்காளி 3, பெரிய வெங்காயம் 7, சின்ன வெங்காயம் 10, முருங்கைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, இதுதான் தேவையான பொருள். வானலில் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இங்கே சோம்பு, பட்டை போடுறதுனால போட்டுக்கலாம், கிராம்பு போடுறதுனால போட்டுக்கலாம். நான் போடலை. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்குங்க. வதக்கிட்டு உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அது கரண்டியால் கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதில் சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கும் எல்லாமே ஒரு வெங்காயமும். நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதில் தான் இருக்குது குழம்போட டேஸ்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. போட்ட உடனே சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போடுறேன். நான் குழம்பு தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் காரம் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கார மிளகாத்தூள். நான் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் இப்போ நீங்கள் போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கினேன். நல்லா கிளறி விடுங்க, எல்லாமே கலந்து இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின உடனே உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு தான் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். ஒரு கொதி வர ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்ட் போடுறதுனால போட்டுக்கலாம். மிக்சியில் பொட்டுக்கடல, தேங்காய், பெருஞ்சீரகம், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டுடுங்க. விட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வரும், அப்போ ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் தான் குழம்பு, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான சூப்பரான கறி குழம்பு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாங் வீடியோ வேணும்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள், லாங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும்